எவ்வளவு அநியாயம் பண்றான். இங்க ஒன்று வாங்கலாமா, அங்க ஒன்று வாங்கலாமா, அங்க ஒன்று வாங்கலாமா அப்படி. சில பேராவது வீடோட நிறுத்துறான். ஒரு அளவுக்கு மேல சார் நிறைய விஷயங்களை குவிச்சு வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? புஸ்தகங்கள் கூட சார் ஒரு அளவோட லைப்ரரின்னு வீட்டுக்குள்ள வச்சா படிக்க முடியும். சில பேர் ஒரு 5000 புஸ்தகம் வச்சிருப்பேன்பா. நீ படிச்சிருக்கவே மாட்டேன், நீ படிச்சிருக்கவே மாட்டேன். நீ எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிறதுக்கே 2 நாள் ஆகுமே. நீ எப்போ எடுப்ப, எப்போ படிப்ப? நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நீ 5 புத்தகம் படிச்சிருந்தா பெரிய சமாச்சாரம். ஒன்னால படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 100 புத்தகத்தை வச்சுக்க, எடுத்துக்க, படி, பரவாயில்ல, பிரயோஜனம் உண்டு. சும்மா ஒரு 10,000 புத்தகம் நான் வச்சிருக்கிறேன்னா ஜென்மத்துக்கு நீ படிக்க போறது இல்லைன்னு அர்த்தம். நான் மிகைக்கு சொல்லலை. அளவுக்கு மீறி எதை குவிச்சு வச்சிருந்தாலும் பெரிய துன்பத்துக்கு உள்ளாகும். நம்ம இந்தியன் மென்டாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவசியம் இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறான் சார். வீடு கட்டி இந்த கலர் பெயிண்ட் அடிப்போம் பார்த்தீங்களா, வீட்டில எல்லாம் கலர் பெயிண்ட் அடித்து பாதி பெயிண்ட் ஒட்டுன பக்கெட் எவ்வளோ வீட்டில் இருக்குன்னு தெரியுங்களா? இந்த பெயிண்ட் பாதி ஒட்டுனது சிமெண்ட் கல்லா போய் பாதி மூட்டை இறுகி கிடக்கிற அந்த சிமெண்ட் மூட்டை எத்தனை வீட்டில் இருக்குன்னு தெரியுங்களா? மேலே ஓட்டின சதுர ஓட்டில் ஒரு 2 உடஞ்ச ஓடு பேசாமே இருக்கும். இந்த நாட்டில் எந்த ஓட்டாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறது வேற சமாச்சாரம். இதில் இந்த ஓட்டை வேற நம்ம கூரை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அந்த 2 ஓட்டை போடாமல் அப்படியே வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். வெளியே தூக்கி போட மாட்டான். எவ்வளவு விஷயம் வெளியில் போட வேண்டியது வீட்டுக்குள்ள இருக்கு தெரியுங்களா? அது எதுக்கு இருக்குன்னே தெரியாது. இருக்கட்டும், என்னைக்காவது பயன்படும். இருக்கட்டும், என்னைக்காவது பயன்படும். என்ன சொல்றான் இந்தியன் மென்டாலிட்டியில்? தான் பயன்படுத்துவதை பற்றி கூட அக்கறை இல்லை. பயன்படுத்தாமலேயே ஒன்றை குவித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கு சார். ஒருத்தன் இருக்கிற எல்லா காசையும் மாற்றி ஒரு கோல்டு பாரா மாத்தினான், செங்கல் மாதிரி மாத்தினான். மாற்றி வீட்டு தோட்டத்தில் புதைச்சி வச்சுக்கிட்டான். வீட்டு தோட்டத்தில் புதைச்சி வச்சுட்டான். டெய்லி போவான், தோண்டுவான். அதுக்கு செங்கல்னு சொல்ல முடியாது, தங்கம்னு சொல்ல முடியாது, தங்கல்னு பேர் வச்சுங்க. ஏன்னா தங்கத்தில் செய்யப்பட்ட செங்கல் அது. அந்த தங்கல் டெய்லி இப்படி எடுப்பான், அதை அப்படியே பார்ப்பான். அடே அதை அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் கண்ணில் ஒத்திட்டு உள்ளே வச்சு மண்ணை போட்டு மூடிடுவோம். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நாள் பார்த்துட்டான். இருடே, அன்னைக்கு ராத்திரி அவன் ஆளை விட்டு அதை கிளப்பிட்டான். வெறும் செங்கல்ல போச்சு வச்சுட்டான். இவன் மறுநாள் காலைல ஆஸ் யூஷுவல் அங்கேருந்து வந்து பூஜை கீஜை முடிச்சுட்டு வந்து, இது மாதிரி விஷயத்துக்கு பூஜை வேறு முடிச்சுட்டு வந்து பார்ப்பான். வீட்டில் பூஜை கீஜெல்லாம் முடிச்சுட்டு வந்து அங்கேருந்து வந்து மறுபடியும் மண்ணை தோண்டி எடுத்து பார்த்தா செங்கல். ஐயோ செங்கல்னு கத்தினான் பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரன் மெதுவாக அப்படி எட்டி பார்த்து சொன்னான், அது பார்க்கறதுக்கு எதுவாக இருந்தால் என்னடா, என்னைக்காவது பயன்படுத்துறதா இருந்தால் தான் அது தங்கம்ங்கிறது அவசியம். டெய்லி எடுத்து பார்க்கறதுக்கு அது செங்கலாக இருந்தா என்ன, தங்கமாக இருந்தா என்ன? நான் சொன்னது வேடிக்கையான கேள்வி இல்லை. எடுத்து பார்க்கறதுக்கு உனக்கு எதுக்கு அது? நீ பயன்படுத்துறதா இருந்தால் வச்சுக்க. இந்த ஒரு அளவுகோலோட வீட்டில் பல குப்பையை தூக்கி எறிஞ்சிருந்தா சென்னையின் இவ்வளவு பெரிய வெள்ளத்தில் குப்பைகள் தான் மிகப்பெரிய தொல்லையை ஏற்படுத்தியது. அவன் வேண்டாததை வீட்டில் அடைச்சு வச்சிருக்கிறான். அவன் வேண்டாதுக்கு அடைச்சு வச்சிருக்கிறான். வீட்டில் அடைச்சு வச்ச குப்பையே இவ்வளவு தொந்தரவுனா, மனதில் அடைத்து வைத்த குப்பைகள், வேண்டாத குப்பைகள் எவ்வளவு பெரிய தொந்தரவு தரும் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில். அவ்வளவு வேண்டாம், சும்மா குவிக்கணும். ரொம்ப தவறான ஒரு மென்டால். வெஸ்டர்னிஸ்ட் ஒரு பெரிய அருமையான விஷயம் சார், லைஃபை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் யூரோப்பில் போய் பாருங்கள், யூரோப் பீப்புளுடைய வாழ்க்கை முறை போய் பாருங்கள். அவன் வீட்டில் தேவையான பொருள் இருக்குது. ஒரு போட் வச்சுருந்தா கூட அதை எடுத்துகிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது போட் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வரான். ஒரு இடத்துல போய் அந்த போட் எடுத்துகிட்டு போய் ஓட்டிட்டு வர்றான். அவன் வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறான். தூக்கி அப்புறம் வெளியே போட்டுறான். வேண்டாத தூக்கி கேரேஜில் போய் எவன்லாம் தூக்கிட்டு போயிட்டோன்னு. ஆனால் வேண்டாததை கூட வெளியில் போடுற மனம் நமக்கு வரல. அதுக்கு தான் காமம்னு பேர். அதாவது எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணி சேகரித்து வச்சுக்கிறது. இந்த காமத்துக்கு அடுத்த ஒரு வார்த்தை குரோதம். இந்த குரோதம்ங்கிறது வெறுப்பு. அதாவது 2 வகையில் வரும். நம்முடைய பொருளை ஒருவர் அனுபவிச்சா அதனால வரும். நம்முடைய பொருளை இவர் அனுபவிக்கிறாரு அப்படிங்கிறதால வரும். இது எதுவுமே இல்லாத முட்டாள்தனமான காரணமற்ற நிலையில் ஒருவர் மீது ஒருவர் குரோதம் கொள்வதாக பகை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டே போகிறது. இப்போ நான் 4 சொல்லிட்டேன். காம குரோதம், ராகத்வேஷம் 4 முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா இன்னொரு கோணத்தில் பாருங்க, லோபம்னா கஞ்சத்தனம். வாழ்க்கையில் சில சமயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், வள்ளலாக தான் இருக்கணும். எடுத்துக்கோ வச்சுக்கோ, நல்லா சௌக்கியமாக இருப்போ அப்படி சொல்லக்கூடிய இயல்பு இருந்தால் தான் மனசு அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சில பேருக்கு எதையும் கொடுக்கறதுக்கு மனசு வராது. நாங்கள்லாம் இந்த பேச்சில் சொல்லுவோம், பொடியே சில பேர் சார் அந்த காலத்துலலாம் பொடி டப்பாலேருந்து இப்படி பொடி அப்படி எடுப்பான். பொடி எடுக்கிற வரைக்கும் அவன் சும்மா இருப்பான்.
ஏன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கேட்டுட்டா இவன் பொடி டப்பாவை எடுக்கவே மாட்டான். அதுக்காக பொடி டப்பாவை திறந்து அவன் பொடியில் கை வைக்கிற வரைக்கும் அவன் சும்மா இருந்துட்டு அவன் பொடியில் கை வச்சதுக்கப்புறம் அண்ணே கொஞ்சம் பொடி கொடுங்க. இப்போ இந்த டப்பாவை நீட்டலாம்ல, இவன் தான் கையில் எடுத்துட்டான்ல, நீட்ட மாட்டான். டப்பாவை மூடிடுவான். மூடிட்டு இந்த கையை எப்படி காட்டுவான், எடுத்துங்க. ஏன் சார் இதுலேருந்து எப்படி சார் எடுக்கிறது, இதுதான் மூடி இருக்கேன், இதுதான் இப்படி கையை மூடிட்டேன், மூடிட்டு எடுத்துங்க அப்படின்னு. இதை கொடுக்கறதுக்கு மனசு வரல சார். ஒரு பொடி சமாச்சாரம் கொடுக்கறதுக்கு மனசு வரல. இந்த உலகத்தில் இந்த வச்சுக்க கொடுக்குறான் பாருங்க, அவன் மன அமைதியா இருக்கிற மாதிரி மற்றவனால இருக்க முடியாது. லோபம் ஒரு மனிதனை எப்போதும் துன்பமுடையவனாக மாற்றுகிறது. ஒரு ஜென் குரு யாரை பார்த்தாலும் ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடு அப்படின்னு கேட்பார். ஷீரடி சாய்பாபா வாழ்க்கை வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். யார் வந்தாலும் ஒரணா கொடு, ரெண்டா கொடு அப்படின்னு கேட்பார். அந்த காசு வந்து ஒரு ஒன்றுமே ஆக போகிறது இல்லை, ஆனால் கேட்பார். ஏன் தெரியுங்களா? யாருக்கு கொடுக்க மனம் வருகிறதோ அவனால் தான் கடவுளை உணர முடியுமே ஒழிய எவனுக்கு கொடுக்க மனம் வரவில்லையோ அவனால் கடவுளை ஒரு நாளும் உணர முடியாது. ஸோ அந்த லோபம் என்பது அவ்வளவு பெரிய துன்பத்தை ஒருவனுக்கு ஏற்படுத்துது. இப்போ துரியோதனுக்கு என்ன சார் கஷ்டம் வாழ்க்கையில்? மகாபாரதத்தில் அவனுக்குன்னு ஒரு நாடு இருக்கு, அவனுக்குன்னு ஒரு அப்பன், அவனுக்குன்னு ஒரு மாமன், அவனுக்குன்னு ஒரு குரூப்பு. ஒரு பெரிய அதிசயம் இந்த நாட்டில் எல்லாருக்கும் ஒரு குரூப் இருக்கு சார். அந்த நாட்டுக்கு வேண்டியவன், வேண்டாதவன், பயன் இல்லாதவன், வம்பு வளர்க்குறவன், ஒன்றுக்குமே லாயக்கு இல்லாதவனுக்கு கூட இந்த நாட்டில் ஒரு குரூப் இருக்கு சார். அவன் பின்னாடி ஒரு 10 பேர் இருக்கா சார். எப்படி தான் இருப்பானுங்களோ நமக்கு ஒன்றுமே புரியல. அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். அவனுக்கு ஒரு குரூப் இருக்கு. துரியோதனன் பின்னாடி ஒரு குரூப் இருக்கு. அவன் என்ன சொன்னாலும் ஆமாம்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கு, அவன் ஆள்றதுக்கு ராஜ்யம் இருக்கு, அவனுக்கு சாப்பாடு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒன்றும் இல்லை. கடைசியா கிருஷ்ணனை தூது அனுப்பி கேட்கும்போது என்ன கேட்டான்? 5 பாதி நாடு கொடு, பாதி நாடு கொடுக்காட்டி பரவாயில்ல, என்ன வேணும்? பாதி ஊர் கொடு. ஊரும் கொடுக்க மாட்டியா? பாதி ஊர் கொடு. பாதி ஊர் கொடுக்க மாட்டியா? 5 ஊடு கொடு, 5 வீடு கொடு. இது வருது, பாரதத்திலே வருது. 5 வீடு கொடு, வெறும் 5 வீடு கொடுன்னா. துரியோதனால இதை கொடுக்க முடியாது இல்லையா? இவனுக்கு என்ன குறைஞ்சு போச்சு? யாருக்கு? துரியோதனுக்கு. சரி ஏதோ வந்துட்டான்பா, சமாதானம்னு பேசுகிறான். கடைசியாக சொல்கிறான் 5 வீடு கொடுத்தா கூட அமைதியாக போகிறதா சொல்கிறான். கொடுத்துரு. அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? ஊசி முனை நிலம் கூட கொடுக்க மாட்டேன், ஒரு ஊசி முனை நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னா. கடைசியில் அவங்க எது என்னாச்சு? அடிச்சு சாகடிச்சு ரத்தத்தை குடிச்சான் பீமன்னு கதை வருது. இந்த உலகத்தில் சக்கரவர்த்தியாக வாழ்ந்திருக்க வேண்டிய துரியோதனன் 5 வீடு கூட கொடுக்க முடியாத லோப குணம் உள்ளவனாக இருந்ததால் அத்தனை பெரிய அழிவை இந்த உலகத்தில் சந்திக்க நேர்ந்தது. லோபிகள் அழிவது தவிர்க்க முடியாது.